Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை, சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம தமிழ்நாடு பேஜுக்கு போயிடுவோம். தமிழ்நாடு பேஜில் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்வன் திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அதை இன்னொருக்கா பார்த்துருவோம். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மார்ச் 2022 வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க திட்டத்துக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மார்ச் 2022 வந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு இந்த திட்டத்துக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்குது, பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட பேக்ரவுண்டுமே அதுதான். நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பிளேஸ்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை சில மாவட்டங்களை கிளப் பண்ணி ஒவ்வொரு ரீஜனாக வந்து நடத்திட்டே வராங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மார்ச் 2022 வந்திருக்கும். 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறது இல்லை, அதுக்கு கீழே நான் முதல்வன் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னும் நடக்குது. அதுக்கு கீழே நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் கிடைச்சிட்டே வருது. அதுதான் இந்த திட்டத்தோட எசன்ஸ் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னும் சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த திட்டத்தோட அந்த ஒரு சக்சஸ் ரேட்டை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மார்ட் கார்ட்ஸ் லான்ச் டு ஹெல்ப் ஸ்டார்ட் அப்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஃபார் எம்எஸ்எம்இ லான்ச் ஸ்மார்ட் கார்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு டீடைல்ஸ் ப்ரொவைடட் பை த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், the smart card offers a comprehensive selection of products and services at subsidized rates tailored to meet the needs of startups in their early stages அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்கு கீழே இந்த ஒரு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், டான்சிம் அப்படிங்கிறதும் சொல்லலாம், இல்லை ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னும் அந்த மிஷன் பேரை சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த மிஷனுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் கார்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சப்சிடைஸ்டு ரேட்ஸ், அதாவது கம்மியான விலையில வாங்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நமக்கு இந்த மிஷனுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அப்படிங்கிறது 2023 வந்திருக்கும். இதே பேர் தான், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அப்படிங்கிறது 2023 வந்திருக்கும். அந்த பாலிசியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம். அந்த ஸ்மார்ட் கார்டுங்கிற திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மியான விலையில் சப்சிடைஸ்டு ரேட்ஸில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பாலிசிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாலிசியில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது சப்சிடைஸ்டு ரேட்ஸில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எந்த பாலிசி கீழே வருதுன்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி. அந்த பாலிசியால் கிரியேட் பண்ணப்பட்டதான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இது ரெண்டும் தமிழ்நாடு பேஸ்டு பார்க்குறப்போ 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, மற்றபடி நமக்கு எடிட்டோரியல் பேஜ்லையும் இன்னைக்கு எதுவும் கிடையாது பெருசாக. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டவுன்லோடிங் சைல்டு பார்னோகிராஃபி இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரீசெண்டாக ஒரு உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டவுன்லோடிங் சைல்டு பார்னோகிராஃபி இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சைல்டு பார்ன் டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு குற்றம் கிடையாது, அப்படி அதை ஷேர் பண்ணுறது தான் குற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு தீர்ப்பை ஆர்கியூ பண்ணி இந்த ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அது தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஈக்விட்டி கன்சர்ன்ஸ் இன் பேனிங் ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பெருசாக நமக்கு இம்பாக்ட் ஆகாது. இந்த சென்ஸ் ஃபாசில் ஃபியூலை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத உலக நாடுகள் சொல்லிட்டே வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த க்ரீன் எனர்ஜியை நோக்கி போகணும், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், அந்த கன்சர்ன்ஸ் 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே அந்த பூமியோட வெப்பமயம் அதில் கண்ட்ரோல் பண்ணணும். 2050க்குள்ளே நம்ம அந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம்
பண்ணணும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபாசில் ஃபியூயல் யூசேஜ் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாருமே கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. இந்தியாவை சார்ந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட அந்த மத்திய மாநிலங்கள் ஜார்க்கண்ட், ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே ஃபாசில் ஃபியூயலை நம்பி தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த சென்ஸ் ஃபாசில் ஃபியூயல் தான் அந்த இடத்துல எக்கானமி, கோல் பேஸ்டு தான் அந்த இடத்துல எக்கானமி. அந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே கோல் மைனிங் அப்படிங்கிறத அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே அந்த கோலை நம்பி தான் இருக்கும். இந்த சென்ஸ் ஃபாசில் ஃபியூலை நம்பி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியா க்ரீன் எக்கானமியாக மாற போகிறாங்க, க்ரீன் எனர்ஜியை நோக்கி மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஃபாசில் ஃபியூயல் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த மைன் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அப்படி மைன் பண்ணுறதை கம்மி பண்ண அந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வரும். ஸோ அப்போ இந்த டிரான்சிஷனை இந்தியா எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? நம்ம ஃபாசில் ஃபியூல் கம்மி பண்ணணும், எல்லாம் ஓகே தான். நம்மளும் 2070 நெட் ஜீரோ அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம ஃபாசில் ஃபியூலை கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த கோல் எடுக்கிறது, அந்த சுத்திகரிப்பு, அந்த கோல் பேஸ்டு எக்கானமி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை டவுன் சைஸ் பண்ணணும், கம்மி பண்ணிகிட்டே வரணும் இல்லையா? ஸோ அப்போ கம்மி பண்ணிகிட்டே வர அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம எக்கானமியில் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கோல் கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னா இதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணும். ஸோ அப்போ இந்தியா இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ இது இன்னும் இந்த ஒரு திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் திங்கிங்கா இருக்கு. நமக்கு இதை ரிலேட் பண்ணி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல அவங்க சொன்ன பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோல் பேஸ்ட் எக்கானமிலிருந்து ஒரு க்ரீன் எக்கானமியாக இந்தியா மாறுறப்போ நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும் சென்ட்ரல் ஸ்டேட்ஸில். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் அது கவர்மெண்ட்டோட பாலிசியில் தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு ஜாப் லாஸ்க்கு என்ன ஒரு காம்பன்சேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா புவர் ஸ்டேட்ஸாகவும் இருக்காங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இவ்வளோ டீப்பாக நம்ம போக தேவையில்லை. ஸோ மற்ற 2 ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. ஸோ உத்தரகாண்டில் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கப்புள்ஸ் அவங்க அந்த ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும். யாருக்கிட்ட அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னாலும் அதையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதையும் அவங்க தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை எண்ட் பண்ணுறப்பையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெகுலேஷனை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் அரசாங்கத்தோட தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்மளோட சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சமீபத்தில் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பேக்ரவுண்டு தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சமீபத்தில் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரியோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கேஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெஃபர்ஸ் டு ஹவு ஸ்டேட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் த ஃப்ரீடம் ஆஃப் adults to form legitimate இன்டிமேட் அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அடல்ட்டோட ரிலேஷன்ஷிப்குள்ளே எப்படி அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரியோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கேஸ்லேயே த சீஃப் ஜஸ்டிஸ் said the right to intimate associations came within the ambit of free speech and expression enshrined as a fundamental right under Article 19C of the Constitution அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே வருது, ஆர்டிகல் 19C கீழே வருது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஆர்டிகல் 19C கீழே கொண்டு வந்திருக்காங்க, சுப்ரியோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த வழக்கில். சரிங்களா? லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை
உரிமைகள் 19C கீழே வச்சிருக்காங்க. 19C என்ன இருக்கு? ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அப்படிங்கிறத இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மற்ற ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் நாட் ப்ரோஹிபிட்டட் இன் லா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சட்டப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத யாரும் ப்ரோஹிபிட் பண்ணல, அது தடை பண்ண கிடையாது. இன்ஃபேக்ட் த சுப்ரீம் கோர்ட் இன் எஸ் குஷ்பு வெர்சஸ் கன்னி அம்மாள் அப்படிங்கிற அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா had held that live in relationships come within the ambit of right to life under article 21 of the constitution அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றமே இப்போதான் பார்த்தோம் 19C அது ஒரு அடிப்படை உரிமை, ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வரும். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட உரிமை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரைட் டு லைஃப் கீழே வருது. அது அப்ப ஆர்டிகல் 21 கீழேயும் வரக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ வேற என்ன சொல்றாங்க? வேற ஏதாவது சட்டங்கள் இருக்கா? நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சட்டப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத யாரும் தடை பண்ணதில்லை. அப்ப ஏதாவது சட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் சட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா Domestic Violence Act 2005 states that a live-in relationship fell within the ambit of a domestic relationship அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்டிங்க்கு கீழே தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த கப்புள்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சட்டத்துக்கு கீழே கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் ஸ்டில் அந்த அளவுக்கு போக வேணாம். இந்த இடத்துல இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்கள் மட்டுமே பார்ப்போம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே நமக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகளில் பார்க்குறப்போ அது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றாங்க. 19C ஒரு அடிப்படை உரிமையா இருக்கு. ஆர்டிகல் 21 ஒரு அடிப்படை உரிமையா இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி பார்க்குறப்போ அது ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் அந்த அவங்களோட மக்களோட அந்த தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நமக்கு இந்த உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு சில ஏஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும் பெண்கள், 21 வயசுக்கு மேலே இருக்கணும் பசங்களாக இருந்தால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யாராவது ஒருத்தர் 21 வயசுக்கு கீழே இருக்காங்க, இப்போ ஒரு பொண்ணு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 20 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கே அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் ஸ்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. அங்கீகரிக்காமல் இல்லை, உத்தரகாண்டில் அங்கீகரிச்சிருக்காங்க. அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. அது எதுக்காக ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் பர்பஸஸ்க்காக ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்க்குறப்போ அட்வான்டேஜஸாக பார்க்குறப்போ அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு சட்டப்பூர்வமான குழந்தை, லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போகிறாங்க, கப்புள்ஸ் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெண் ஜீவன் அம்சம் கோரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் அரசாங்கம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தலையிடுறது எப்பயுமே நெகட்டிவான விஷயமா தான் இருக்குது. அதை பண்ணக்கூடாது அவங்க. ஸோ அது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, நம்மளோட அடிப்படை உரிமை, அதை நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா சேட்டலைட் பேஸ்ட் டோல் கலெக்ஷன் மே ரோல் அவுட் பிஃபோர் லோக்சபா போல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேட்டலைட்டை பேஸ் பண்ணின அந்த டோல் கனெக்ஷன், டோல் பூத்தில் இருக்கு இல்லையா, டோல்கேட்,
அந்த ஒரு நம்ம காரில் போகிறப்ப கட்டுறோம் இல்லையா ஃபாஸ்டேக், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிலாக சேட்டலைட்டை யூஸ் பண்ணி அந்த டோல்கேட்டில் பணம் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். நம்ம காரில் போயிட்டு இருந்தோம்னா ஒரு டோல்கேட்டில் நிப்பாட்டி ஃபஸ்ட்டு கையில் காசு கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்தது ஒரு ஃபாஸ்டேக் அப்படின்னு ஒரு கோடு வச்சாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலெட்லேருந்து காசு அதுவே எடுத்துக்கும். அந்த விஷயம் அப்படிங்கிறது 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் 2021 கம்பல்சரியாக இருக்குது எல்லா ஒரு வெஹிக்கல்ஸ்லையும். அதுக்கப்புறமா அதோட இந்த ஒரு விஷயத்தோட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேட்டலைட் பேஸ்டாக ஒரு டோல் கலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிளை வந்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளோட வெஹிக்கிள் நம்மளோட வண்டி நம்பரை வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வண்டியில் ஒரு ஆன்போர்ட் யூனிட் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி நம்ம வண்டியில் வைக்கிறாங்க. அந்த டிவைஸ் அப்படிங்கிறது சேட்டலைட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிவைஸ் அப்படிங்கிறது நம்மளோட அந்த அக்கௌண்ட் வேலட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை அதுவே எடுத்துக்கும். சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. He explained that the photo of the registration plate of the vehicle will be captured and the toll amount will be debited based on the actual length of the highway traversed by the vehicle அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட் எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம எவ்வளோ லென்த் ட்ராவல் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்ய போகுதுன்னா நம்மளோட வண்டி நம்பரை சேட்டலைட்டோட லிங்க் பண்ணுறாங்க. நம்ம வண்டியில் ஒரு டிவைஸ் வைக்கிறாங்க. அந்த டிவைஸ்க்கு பேர் OBU அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன் போர்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிவைஸ் சேட்டலைட்டோடையும் லிங்க் ஆகிருக்கும். அந்த டிவைஸ் நம்மளோட வேலட்டோடையும் லிங்க் ஆகிருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த புதிய திட்டமாக இருக்குது. ஆல்ரெடி டெல்லி அண்ட் குருகிராம் அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெங்களூருலையும் ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளோட ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா, ஸோ அடுத்தது ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நியூஸஸில் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸில் ஒரு நியூஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பும்ரா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ் பவுலர் டு டாப் த ICC டெஸ்ட் ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இந்த டெஸ்ட் பவுலிங்கில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்ததில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதில் மொத்தமே 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியன் பவுலர்ஸில் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின், ஜடேஜா அண்ட் பிஷன் சிங் பேடி அப்படிங்கிற இந்த 3 இந்தியன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இந்த ICC டெஸ்ட் ரேங்கிங்ஸில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அஸ்வின், ஜடேஜா அண்ட் பிஷன் சிங் பேடி அப்படிங்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் ஸ்பின்னர்ஸாக இருந்திருப்பாங்க. முதல் முறையாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்பர் 1 இடத்துக்கு வர்றது இப்போ தான். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரிட் பும்ரா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நியூஸாக இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தம் 4வது இந்தியனாக ஜஸ்பிரிட் பும்ரா வந்து இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி கடைசி நியூஸாகவும் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 4-5 ஆர்டிக்கல் பார்த்துருப்போம். கடைசியாக பார்த்து இந்த ஜஸ்பிரிட் பும்ரா ஒன்று நமக்கு அந்த சேட்டலைட் பேஸ்டு டோல் கலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பற்றின விஷயங்களை பார்த்துருந்தோம். அது எப்படி டிஸ்பியூட் ஆக போகுது அப்படிங்கிறத, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே அது ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொன்னப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிடுறது அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட்டான விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றின கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போடுவாங்க. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்து நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பார்த்துருந்தோம். 2022 வந்து அந்த திட்டம். அடுத்தது ஸ்டார்ட் அப்புக்குன்னு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, என்ன பாலிசிக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா பார்த்தோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.